மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா என்பதுதான் அந்த சந்தேகம். இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த பாடல் எழுதுமாறு புலவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. தனது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போது வறுமையில் வாடிக்கொண்டிருந்த புலவர் தருமி அப்பரிசு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொக்கநாதரிடம் வேண்டுகிறார். சிவபெருமானும் ஒரு புலவரைப் போல தோற்றம் கொண்டு தருமி முன் வந்து நிற்கிறார். தருமிக்கு தான் எழுதிய பாடலை கொடுத்து மன்னரிடம் கொடுத்து பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறார். மன்னர் வீற்றிருக்கும் சபையில் தருமி தான் கொண்டு வந்திருந்த ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். பாடல் பாடப்படுகிறது. அதில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டிருக்கும் முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவரான நக்கீரர் இப்பாட்டில் பிழை உள்ளது என்றும் பொருளை விளக்குமாறும் கேட்கிறார். ஆனால் தருமி இப்பாடலை எழுதவில்லை. ஆதலால் அவையை விட்டு வெளியே சென்று விடுகிறார். இதை கேள்விப்பட்டு உடனே புலவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் அரசவைக்கு விரைகிறார். நக்கீரருடன் வாதிடுகிறார். தினமும் பூச்சூடி கொள்வதாலும் வாசனை திரவியங்களை தடவிக்கொள்வதாலும் தான் பெண்கள் கூந்தலுக்கு மனம் உண்டாகிறது என்று வாதிடுகிறார். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் கோபத்தின் உச்சிக்கு சென்று புலவர் வேடத்தில் இருக்கும் தான் சிவபெருமான் என்று நக்கீரருக்கு உணர்த்துகிறார். ஆனால் நக்கீரரோ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைக்கிறார். சிவபெருமானும் நெற்றிக்கண் திறந்து நக்கீரரை சுட்டெரிக்கிறார். வெப்பம் தாங்காமல் நக்கீரர் பொற்றாமரை குளத்தில் குதித்து விடுகிறார். அனைத்து புலவர்களும் மன்னரும் சிவபெருமானை நக்கீரரை உயிர்ப்பிக்குமாறு வேண்டுகின்றனர். நக்கீரர் சிவபெருமான் அருளால் உயிர்த்தெழுகிறார். அதன்பின் வெப்பத்தினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்களை போக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டுகிறார் நக்கீரர். அப்போது திருக்கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்தால் உடலில் உள்ள காயங்கள் சரியாகும் என்று அசரீரி கேட்கிறது. அதன்படி நக்கீரர் திருக்கைலாயம் செல்கிறார். அப்போது முதலில் அவர் வந்தடையும் இடம் திருப்பரங்குன்றம். ஆற்றிலுள்ள ஒரு பாறையில் அமர்ந்து சிவனை நினைந்து தவம் புரிகிறார். அப்போது மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது. நிலத்தில் பாதியும் நீரில் பாதியுமாக அந்த இலை விழுகிறது. நிலத்தில் விழுந்த பகுதி பறவையாகவும் நீரில் விழுந்த பகுதி மீனாகவும் மாறுகிறது. அது ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருக்கிறது. இதன் பொருள், மனிதன் இறை சிந்தனையோடு அறம் சார்ந்து வாழும் பொழுது அவன் உயர்ந்த நிலைக்கு செல்கிறான். அதுவே அவன் சிந்தை சற்று கலங்கினாலும் அவன் கீழ்நிலைக்கு செல்வான் என்பதே அதன் பொருள். இந்த பறவையும் மீனும் ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்ததால் நக்கீரருடைய தவம் கலைந்து விடுகிறது. அப்போது உடனே அந்த இடத்தில் கற்கிமுகி என்ற பூதம் தோன்றுகிறது. ஏற்கனவே 999 புலவர்களை சிறைப்பிடித்துள்ள அந்த பூதம் 1000வது புலவரை பிடித்துவிட்டால் 1000 பேரையும் கொன்று தின்றுவிடும். இப்போது நக்கீரர் 1000வது புலவராக சிறைப்பிடிக்கப்படுகிறார். சிறையில் நக்கீரர் தன் துன்பத்தினை தீர்க்குமாறும் அங்குள்ள அனைத்து புலவர்களையும் மீட்குமாறும் முருகனை நினைந்து மந்திரங்களை உச்சரிக்கிறார். அம்மந்திரங்களே திருமுருகாற்றுப்படை. முருகரும் நக்கீரர் முன் தோன்றி பூதத்தை அழித்து குகையை பிளந்து அனைவரையும் மீட்டு அருட்காட்சி வழங்குகிறார். எத்தகைய துன்பம் வந்தாலும் மனம் தளராது திருமுருகாற்றுப்படை மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமான் அருள் பெற்று இன்புற வாழ்வோம்.